இனி நான் எடுத்துட்டு வந்திருக்க படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் படம். இதுல கனவுல ஒரு புது கேரக்டர் நம்ம ஹீரோயின் சந்திக்க, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் இது கனவா இல்ல நிஜமான குழப்பத்தோட சேர்ந்து கொடூரமா கொண்டு போவானுங்க. அது இல்லாம 18+ சமாச்சாரங்களும் இதுல கொஞ்சம் ஏகப்பட்டது இருக்குது. பட் அதை தாண்டி இதுல பயத்தை கம்மியா வச்சுக்கிட்டு பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சு கடைசியில முடிப்பானுங்க பாருங்க. ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து விட்டீங்கன்னு ஷாக்காக்கி விட்டுருவானுங்க. ஸோ வாங்க லேட் பண்ணாம படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இன்னும் நம்ம மூவிஸ் மனிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க படத்தை ஆரம்பிப்போம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க, எதுக்காகனா அவங்க கிராமத்தை விட்டு இப்ப லண்டனுக்கு போய் படிக்க போறாங்க. ஃபேஷன் டிசைனர் ஆகணும்ன்றதான் அவருடைய கனவு. அதுலயும் இந்த 1960s இருக்கிற அந்த ட்ரெஸ் வேணா, அந்த 1960s இருக்கிற பாட்டு ட்ரெஸ், அந்த டைம்ல இருக்கிற எல்லா விஷயத்தினாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஆசை. ஸோ அதுக்காக நம்ம ஃபேஷன் டிசைனிங் படிக்க போகணும்னு லண்டனுக்கு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது என்ன நேரம் வீட்டுக்கு வரலாம், நம்ம கிளம்பி போகலாம்னு அந்த குஷில தான் டான்ஸ் போட இவங்க கண்ணாடியில அப்படியே லைட்டா அவங்க அம்மா கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அப்பப்போ இவங்க கூடவே இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கண்ணாடியில அவங்க உருவம் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும். நான் லண்டனுக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சந்தோஷத்துல இருக்க, லெட்டரும் வீட்டுக்கு வந்து சேர அதை ஓபன் பண்ணா, ஆஹா காலேஜ்ல சீட்டு கட்சிச்சு நான் கிளம்புற பாட்டி அப்படின்னு சொன்னா, ஏண்டி உங்க அம்மாவும் லண்டனுக்கு போனா அங்க ஏதோ பிரச்சனை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு உன்னை என் தள்ள கட்டு அவ போய் சேர்ந்துட்டா, இப்ப நீ லண்டனுக்கு கிளம்பி போறேன்னா என்னடி அப்படின்னு கேட்க, பாட்டி போகும்போதே அபசகுணமா பேசாத, நான் நல்லபடியா தான் இருப்பேன், நீ ஒரு நாள் பாத்துக்கிட்டல, நான் லண்டனுக்கு போய் என்ன நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாட்டா சொல்லிட்டு பாட்டி விட்டு கிளம்பி போக, அங்க லண்டன் வந்து இறங்கி டாக்ஸில போனா அங்க இருக்கிற டிரைவரு, என்னமா எதுக்காக வந்திருக்க, இல்ல இங்க ஃபேஷன் டிசைனிங் பண்ணலாம். ஓஹோ மாடலா புரியா, தொடைய பார்த்தாலே தெரியுது செம பெரிய ஆள் தான் நீ, ஏன்டா ரோட பார்க்க சொன்னா என் தொடையதான் உள்ளார பார்த்தது கம்யூனிட்டி கார் நிறுத்துறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து இறங்கி ஹாஸ்டலுக்கு போனா அங்க ஒரு பையன், மேடம் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டான், என் ஹெல்ப் தேவைப்படுதான்னா, வேணாம்டா நீ தள்ளியே இல்லை நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சூட் கேஸை தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து சேர, அங்க ஒரு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு இவ சந்தோஷப்பட்டா. ஆனா கூட இருக்கிற யாருமே இவளை பார்த்து சந்தோஷப்படல. வந்துட்டாப்பா கிராமத்துல இருந்து ஒன்னா பெட்டியை தூக்கின்னு எனக்கு வந்து சேர்ந்து இப்ப ஏதாவது சிட்டியில இருக்கிறதுங்க வரும், நானும் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா கிராமத்துல இருந்து வந்து என் கூட சேர்த்துட்டாங்கன்னு இவ கூட தங்கி இருக்கிறவங்க எல்லாம் இவன் டென்ஷன் தான் ஆகுறாங்க. இவன் எல்லாருக்குரிய ஃப்ரெண்ட் ஆகணுமேன்றதால பேச்சு கொடுக்க, இங்க பாரு நான் தான் இந்த ட்ரெஸ் தைச்சேன், நான் தான் ஃபேஷன் டிசைனிங் கத்துக்கலாம்னு வந்திருக்கேன்னா, தெரியுது உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே நீ எந்த லட்சணத்துல தைப்ப, எந்த லட்சணத்துல உன்னோட ஆர்வம்லாம் இருக்கு நல்லாவே தெரியுது, தேவையில்லாம பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணாதுன்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவாய்ட் பண்றாங்க. என்னடா இது இந்த கேங் கூட நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி இவ்வளவு அப்படியே தனிமையா போக, அங்க பார்த்தா எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே கம்மியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க நம்பர்லாம் எழுதிருக்குது. அதையே ஊத்து ஊத்து பார்க்க, தூரத்துல இருந்து ஒரு பெருசு இவ்வளவு லுப்புடுது, முறைச்சு பாக்குது. யோ பெருசு என்னடா நான் வந்ததுல இருந்து கார்காரன்ல இருந்து ஹெல்ப் பண்ண வரல இருந்து நீ கூட என்னையே வெறிக்க பாக்குற, நான் என்ன அவ்வளவு அழகா இல்ல, நீங்க எல்லாம் காஞ்சி போயிருக்கீங்களா, வந்ததுல இருந்து ஒருத்தவங்க கூட நல்ல விதமா பேச மாட்டேங்களான்னு நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. சரி காலேஜுக்கு நாளைக்கு கிளம்பணுமே போயிட்டு நல்லபடியா படுத்து தூங்கினா, அந்த நேரம் பார்த்து இவ கூட இருக்கிறவ பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து அங்கேயே பலான வேலையை பார்க்க, ஏய் நான் இங்க ஒருத்தி இருக்கண்டி அதுக்குள்ள ரச கயிற்று ஏண்டி அவசரம் அப்படிங்கிற மாதிரி இவ டென்ஷன் ஆகி அப்படியே ஹாலுக்கு போனா அங்க எல்லாரும் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் இது வீடா என்னதா இது, வந்து சேர்ந்து இங்க இருந்து நாளைக்கு போய் படிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அவ சோகமா உட்காந்துட்டு இருக்க. இந்த சூட் கேஸ் ஹெல்ப் பண்ணிட்டான்னு ஒரு பையன் கேட்டானே, அவனும் அதே காலேஜ் தான் போட. ஸோ அதனால என்னம்மா உனக்கு இதெல்லாம் புரியுறியா, ஓகே முதல் நாளால செட் ஆகல, போக போக பழகிடுன்ற மாதிரி அவன் தான் கொஞ்சம் பேச்சு கொடுக்குறான். இவ்வளோ சம்பவத்தினால இவளால சரியா தூங்க முடியாம காலைல லேட்டா எழுந்திருச்சு லேட்டா காலேஜுக்கு முதல் நாளே போய் சேர்றா. ஆனா இதுவும் கூட ஆட்டம் போடுறது பழங்காலையை பார்த்தது எல்லாம் ஷார்ப்பா வந்து சேர, முதல் நாளே இவன் லேட்டா போய் திட்ட வாங்கிடுறான். இது இவ்வளவு ஹாஸ்டல்ல இருந்தா நாங்க உருப்பட முடியாதுன்னு தனியா ஒரு வீடு எடுத்து தாங்கலாமே நாங்க வந்து கேட்க, இந்த பாட்டிமா ஓகேமா உள்ளே வா, உனக்கு வீடு இருக்குது பட் 2 ரூல்ஸ் இருக்குது. ஒண்ணு இந்த குடிக்கிறது தம் அடிக்கிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியாது, அப்படி ஏதாவது வேலை பார்த்தா உன்னை போட்டு நான் அடிப்பேன். 2வது ரூல் என்னன்னா உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பழங்க வேலையை பண்றதை பார்த்தேன் அவ்வளவுதான், உன்னை அந்த வேலைலாம் இருக்கவே கூடாது. 2 விஷயத்துக்கு ஓகேனா வாடகை கொடுத்து ஒழுங்கா வந்து சேருன்னு பாட்டிமா பர்மிஷனை கொடுக்க இவளுமே கிளம்பி போய் அங்க வந்து சேர்றான். அப்பாடா நம்ம வாழ்க்கை இனில இருந்து நல்லபடியா இருக்கும், நிம்மதியா போற தூங்கி எழுந்துச்சு நாளைக்கு காலேஜுக்கு நல்லபடியா கிளம்பி போலாமே தூங்கி எழுந்திரிக்க அங்க தூக்கம். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட். இவ தூங்கி முடிக்க கனவுல ஒரு புது இடத்துக்கு போறான். அந்த இடம் 1960ஸ்ல இருக்கிற ஒரு இடம். இவனுக்கு தான் 1960ஸ்ல இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பிடிக்குமே, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து பாட்டுல இருந்து எல்லாம் பிடிக்குமே. ஸோ 1960ஸ்க்கே போறான். அங்க உள்ள ஒரு இடத்துக்கு போனா கண்ணாடியில பார்த்தா வேற ஒரு பொண்ணு உருவம். ஏய் இது நானா இல்ல இவ கனவா, என் கனவுல இவன் ஏன் வரா இப்படின்னு எல்லா குழப்பத்தோடவே பாக்க, அவ பேர் அப்பதான் அவ சொல்றான் சாண்டின்னு. ஓஹோ இந்த சாண்டி கூடவே அவன் என்னெல்லாம் பண்றான்றத பார்க்க போறோம் போல, இந்த கனவு செம்மையா இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி அவன் என்னெல்லாம் பண்றான்ற மாதிரி லுக்கு விட, இந்த சாண்டின்ற கேரக்டர் அந்த கிளப்புக்கு வந்து ஓ இங்க பாட்டு பாடுறாளா, எனக்கும் பாட்டு பாட சான்ஸ் வேணுமென்னு அங்க இந்த சடக்கூத்தி கொடுக்குறவங்கிட்ட கேட்க, மேடம் அங்க பாருங்க ஜாக்குன்னு ஒருத்தன் இருக்கிறானா, அவன் தான் இந்த இடத்துலயே மொத்த கண்ட்ரோலு, அவனை விட்டு உஷார் பண்ணிட்டீங்க, ஐ மீன் அவன்கிட்ட பர்மிஷனை வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா பாட்டு பாடிடலாம், அது அவன் தான் இந்த வேலையை பாக்குறதுன்னு சொல்ல,
ஜாக்கு கிட்ட இவளும் பேச்சு கொடுக்க இந்த ஜாக்கும் இவளுடைய அழகுல கொஞ்சம் லைட்டா மயங்க நம்ம சாண்டியும் ஒரு டான்ஸை போட இவளுக்கு கூட சேர்ந்து ஆட்டத்தை போட ஆஹா வைப்பு செட் ஆகுதுன்னு சாண்டியும் சந்தோஷப்படுறா. அங்க இன்னொருத்தன் வாமா என் கூட கொஞ்ச நேரம் ஆடாமனா நம்ம ஜாக் உள்ள பூந்து அப்ப என் கூட தான் ஆடிக்கிட்டு இருக்க நீ எது குறுக்கால போடுற படா அப்படின்ற தட்டி விட டேய் காசு உங்ககிட்ட இருக்குன்னு உங்ககிட்ட வந்தா நாளைக்கு அதிகமா கொடுத்தா என்கிட்ட வருவானான்னு இவன் பேச ஓங்கி பொழுக்கணும்னு இவன் கொடுக்க ஆஹா நம்ம வைப்பு கூடயும் செட் ஆகி டான்ஸ் ஆடுறான் நம்ம மேல பாசமாவும் பாத்துக்கிறான் நம்மள ஏதாவது ஒருத்தன் சொன்னானா அவனையும் போட்டு புரட்டி எடுக்கிறான் நல்ல விதமா இருக்கான்ன்ற மாதிரி அவன் கூட அங்கிருந்து தப்பிச்சு ஓடுற கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 2 பேருக்கு வைப்பு செட் ஆகி அங்கேயே வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஐ மீன் ரொமான்டிக் வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. நல்லா ரொமான்டிக்கா ஸ்டார்ட் பண்றா, பாட்டு பாட போறா, செம்மையா இருக்கும் போலயே கூட கனவுல இருந்தான்ற மாதிரியே சந்தோஷப்பட அங்க சில பல வேலைகள்லாம் நடந்து அன்னைக்கு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறா. ஏன் சாண்டி ஜாக்கு கூட செட் ஆயிட்ட செம்மையா ரொமான்ஸ் பண்ற அவன் வர கடிச்சு வச்சா ஒரே பூஜாவில் தான் போ அப்படிங்கிற மாதிரியே இந்த சந்தோஷமான கனவை அப்படியே சந்தோஷத்தோட இவனும் காலேஜுக்கு போக அங்க அந்த பையன் என்ன ட்ரெஸ் யாரு அப்படின்னு கேட்க இதுவா யாருன்னு சொல்ல முடியாது என் மைண்ட்ல தோணுன கேரக்டரை அப்படியே நான் வரைஞ்சு வச்சு இந்த காஸ்டியூம் தான் டிசைன் பண்ண போறேன்னு சொல்ல நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறான். இவன் ஹாஸ்டல்ல கூட இருந்தால ஓஹோ ஹாஸ்டல் விட்டு தனியா போனீங்களே மேடம் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி லுக் கூட கழுத்துல கடிச்சு வச்சதை பார்த்துட்டா. புரிஞ்சு போச்சு எங்க கூட இருக்கிறது கூச்சப்பட்டுக்கிட்டு தனியா போயிட்டு பல வேலைகள் பாக்குறேன் அவன் பாய் ஃப்ரெண்டு கடிச்சு வச்சிருக்கான் போலகுது ரஃப்பான ஆளோ அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு கலாச்சிட்டு கிளம்புறா. இது கடிச்சு வச்சிருக்கானா கனவுல சாண்டியை கடிச்சான் நமக்கு ஏன்டா இங்க கடிவம் இருக்குன்ற மாதிரி பார்த்தா அப்புறம் தான் இவனுக்கே புரியுது ஓஹோ கனவுல சாண்டிக்கு எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நிஜத்துல நமக்கும் நடக்கும் போலன்ற விஷயம் அப்பதான் புரியுது. ஐயோ இன்னைக்கு கனவுல என்ன நடலாம் பார்க்க போறானோ அப்படின்ற சந்தோஷத்தோடவே போக இந்த கேரக்டர் இவன் தான் இப்ப ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இவன் வந்து நம்ம நைட்டு கொஞ்சம் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்ற மாதிரி பேச்சு கொடுக்க நைட்டா கனவு பயங்கரமா இருக்குமே இன்னைக்கு இல்ல நைட்டு வேணா நம்ம காலைல எங்கேயாச்சும் வெளியே போகலான்ற மாதிரியே அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இவ கிளம்புறா. நைட் இன்னைக்கு கனவுல என்னென்ன வேலைலாம் பார்க்க போறோம்னா ஜாக்கு சாண்டி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தமே நடந்தாலும் நடந்துறான் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடவே படுத்து தூங்க கனவுல என்ன நடக்குதுன்னா நம்ம ஜாக்கு வாங்க வாங்க நம்ம முக்கியமான இடத்துக்கு போகன்ற மாதிரி கூட்டு போக ஏண்டா மூடி இடத்துல நாம என்ன போய் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்தா வெயிட் நீங்க பாட்டு பாடுற சான்ஸ் கேட்டல பாட்டு பாடணுன்ற ஆசைப்பட்டல அதுக்கான வேலை தான் இப்போ உங்களுக்கு ஆடிஷன் வைக்க போறாங்க. ஸோ ஒழுங்கா நல்லபடியா ஒரு பாட்டை பாடுன்ற மாதிரி சொல்ல இவன் தான் அந்த மொத்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்றவன் இவன் தான் பாட்டு பாட சான்ஸ் கொடுக்குறவன். ஓகே நம்ம இவனே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு இவனும் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணா இதை நம்ம ஹீரோயின் ஓரமா இருந்து ஒட்டி கேட்க ஆஹா சூப்பரா பாடுறாப்பா நாளைக்கு கச்சேரி தான் இன்னைக்கு கனவுல இந்த பாட்டோட முடிச்சிருவாங்க போல நாளைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி பாட போறத நம்ம அனுபவிக்கணுன்ற மாதிரி ஹீரோயினுக்கும் சந்தோஷம். சாண்டி நல்லபடியா ஆயிட்டா அண்ட் இவளோட காஸ்டியூம் எல்லாம் நாம டிசைன் பண்ணி நாமளும் பெரிய ஆளாகணும் சாண்டியும் பெரிய ஆளாகலான்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி மொத்தமா பாட்டு பாடுறதுக்கே சான்ஸ் வாங்கி கொடுத்தான்ல அதனால ஜாக்கு மேல இன்னுமே காதல் வந்துருச்சு. அவன் பாசக்காரன் வைப்புக்காரன் இப்படி எல்லா வேலையும் பாக்குறக்காரன்றதுனால மொத்தமா இவங்க 2 பேரும் சிங்க் ஆகி அன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா சாந்தி முகூர்த்தமே நடக டக்குன்னு கனவு முடிஞ்சிச்சு. ஐயோ போச்சே கனவு போச்சே நல்ல சீன் வரும்போது ஏன்னா இந்த அலாம் நினைச்சு என்ன எழுப்பி விட்டுருச்சுன்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆவோட அப்படியே காலேஜுக்கு போறாங்க. சாண்டியோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருச்சு. சாண்டியோட ட்ரெஸ் மட்டும் இல்ல அந்த ஹேர் ஸ்டைலும் நமக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு உடனே போயிட்டு ஹேர் ஸ்டைலை மாத்தி விட்டு அதே ஜோரோட காலேஜுக்கும் போயிட்டு மேடம் இங்க பாருங்க நான் அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிருக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி டீச்சருக்கு காட்ட சூப்பர்மான் ட்ரெஸ்ஸும் செம்மையா இருக்குது அதெல்லாம் ஹேர் ஸ்டைலை மாத்திருக்க பத்தியா இப்போ செம்மையா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பாராட்ட ஆஹா சாண்டி போன்றதுனால சாண்டிக்கும் பாராட்டு நமக்கும் அவங்களை காப்பீடிக்கிறதுனால இனிமேல் நாமளும் நல்லா இருப்போம்ன்ற மாதிரி சந்தோஷமா இந்த கனவை என்ஜாய் பண்றான். அப்பதான் வெளியே வரும்போது முதல் ட்விஸ்ட்டை போடுறாங்க. என்னன்னா இந்த கனவுல இவன் வெளியே வந்தா தெரியுமா அதாவது இவன் பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தா அங்க ஒருத்த முன்னாடி பாட்டு பாடி அவ வெளியே வந்தாலே அந்த இடம் இவ பாக்குறான். ஏய் அப்ப நிஜத்துல சாண்டின்ற ஒருத்தி இருந்திருக்கானா 1960s ஏன்னா இந்த இடம் தானே உள்ள போனா அப்ப இந்த இடத்துலதான் இந்த வேலை ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரி சாண்டின்ற ஒருத்தி உண்மையாவே இருந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் அப்பதான் புரியுது. இவன் அங்க இருக்கிற பார்ல போயிட்டு மேடம் ஏதாச்சும் இங்க பார்ட் டைம் ஜாப் கிடைக்குமா நான் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது நானே வேலை பார்த்துட்டு அந்த காசு சம்பாரிச்சிங்களாமே ஆசைப்படுறேன்னு கேட்க சரி ஓகேமா வேலை பண்ணுற மாதிரி சொல்றா. அப்படி வேலையும் கிடைச்சிருச்சு. முதல் நாள் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு பெருசு இவனோட கூட்டானே அந்த பெருசு இந்த ஹேர் ஸ்டைல் மாத்திரம் ஏன் பொண்ணு நில்லு எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குது ஒருவேளை உங்க அம்மா எனக்கு தெரிஞ்சிருக்கும் போலகுது நான் ஃபிகர்களை உஷார் பண்ண வந்தேன் பட் உங்க அம்மாவையும் நான் கேள்விப்பட்டிருப்பேன் உங்க அம்மா பேர் என்ன உங்க அம்மா இருக்காங்களா இல்ல அம்மா செத்துட்டாங்க தெரியும் செத்துருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அவங்க யாரு டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்றியா உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கு எனக்கு தெரிஞ்ச முகமாவே நீ தெரியற அப்படின்னு சொல்ல ஆஹா பெருசா நம்மள உஷார் பண்ண பிளான் போட்டான் இவங்க இந்த எஸ்கேப் ஆகணும்னு அங்கேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடிடுறான். அங்க வீட்டுக்குள்ள வந்தா பாட்டிமா யாராவது என் வீட்டுக்குள்ள வந்து பாட்டிமா பயப்படாதீங்க நான் தான் ஹேர் ஸ்டைல மாத்திட்டேன் 1960s இருக்கிற ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைலா நான் மாறி அவளாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ மீன் அந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருச்சு அதனால மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல
சரி என்னவோ போ, எனக்கு வாடகை மட்டும் ஒழுங்கா கொடுத்துன்ற மாதிரி அந்த பாட்டிமா சொல்லி அனுப்பிடுறா. இன்னைக்கு கனவுல என்னெல்லாம் நடக்க போகுதோ, இன்னைக்கு கனவுல பல விஷயங்கள் நடக்க போகுது, பல ரொமான்ஸ் காட்சிகள்லாம் இருக்க போகுதுன்ற மாதிரியே சந்தோஷமா போக, நீ பாட்டு பாடுற நிகழ்ச்சியில நேற்று சும்மா சாம்பிளுக்கு தான் பாடினா, இன்னைக்கு செம்மையா பாட போறான்ற மாதிரி அவளோட காத்திருக்க எல்லாரும் கை தட்டுறாங்க. வா சண்டி வா 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 அப்படிங்கிற மாதிரி வெல்கம் பண்ண காத்திருந்தா, வேற ஏதாவது ஒரு பொண்ணு ரொம்ப குட்டி ட்ரெஸ் போட்டுன்னு இஷ்டத்துக்கு சுட்டித்தாமா பாடிட்டு இருக்குது. அப்ப சாண்டி எங்கடா காணாம போனா? ஜாக்கு நீ எங்கடா இருக்கன்னா? ஜாக் அங்கிருந்து இப்போ ஒரு ரூபா கை காட்ட, ஓஹோ இப்ப அடுத்து வரப்போறா போல, 2 பேரா சேர்ந்து பாட போறாங்கன்ற மாதிரியே லுக் விட்டா, கூட சேர்ந்து கூட அந்த டம்மியா சில பேர் ஆடுவாங்கல்ல, அந்த கூட்டத்துல நம்ம சாண்டியும் இன்னும் அரைகுறையா ட்ரெஸ் போட்டு அங்க இங்கன்னு காட்டிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்க. சாண்டி நீ பாட்டு பாடுறதான சான்ஸ் கேட்ட, நல்லா தானே பாடுற, உண்மையா கூட்டத்துல இப்படி கண்டமேனிக்கு ஆட விட்டாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் ஒன்றும் புரியல. அது ஆக்சுவலா டான்ஸே இல்லை, பாத்துக்கோ எல்லாத்தையும் பாத்துக்கோன்ற மாதிரி காட்டுற டான்ஸ். ஸோ அது முடிச்சதுமே நம்ம சாண்டி செம்ம டென்ஷனு. இதுக்காக இவன்ட்ட சான்ஸ் கேட்டோம். ஜாக்கு நான் கையில கிடைச்ச செத்தரா, இதெல்லாம் பண்ணாதான் பெரிய சான்ஸ் கிடைக்கும் சொல்லி இப்படிதான் நான் பண்ண விடுறேன், செம்ம டென்ஷனோட இருக்கிறா. அப்ப ஜாக்கு வா 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 முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண விடுறேன், அவன் மட்டும் ஓகே சொல்லிட்டான், நீ பாட்டு போடுவேன்னா சரி வந்து தொலைறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார. இப்ப அந்த பெருசு இவங்க எல்லாரும் அனுப்பிச்சிட்டு நாம 2 பேர் மட்டும் தனியா பேசலாமான்னு கேட்க, ஜாக் என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் இதுல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுவியான்னு கேட்க, ஜாக்க உனக்கு ஏதாச்சும் ஆட்சேபம் இருக்கா, நாங்க 2 பேரும் தனியா பேசலாம், மனம் விட்டு பேசலாம்னு நினைக்கிறோம், கிளம்புறியா அப்படின்னா ஓகே பாஸ் நான் கிளம்புறேன்னு அவன் கிளம்ப. இவளுக்கு இல்ல உன் மேல லவ் இருக்குடா, உன் மேல எனக்கு பாசம் வந்துருச்சு, அதனாலதான் உன்னை எல்லாத்தையும் பண்ண விட்டேன், இப்படி பாட்டு பாட சான்ஸ் கேட்டேன்றதுனால எல்லாத்துக்கும் சரி நான் ஒத்துக்கிறடான்ற மாதிரி ஜாக்கு மேல அப்பதான் இவன் டென்ஷன் ஆகுறான். அந்த ஜாக்கா அதுக்கு மேல இங்க வர பெரிய ஆளுங்க கிட்டலாம் நீ எல்லா வேலையும் பார்த்தாதான் உனக்கு பாட்டு பாடுற சான்ஸ் கிடைக்கும். சோ பாட்டு பாடுறதுனா சும்மா இல்லை, எடுத்ததுமே அப்படியே மைக்க கொடுத்து பாடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, மத்த எல்லாத்துக்கும் நீ ஒத்து வச்சாதான், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் ஓகே சொன்னாதான் இங்க எல்லாமே நடக்கும், இதுதான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. அப்போதான் இது வரைக்கும் பார்த்த எல்லாமே இவளுக்கு அப்படியே ஷாக்கிங்கா இருக்குது. சாண்டி அங்கிருந்து இங்க தப்பிச்சா போரும்டான்ற மாதிரியும் ஓட, ஒரு ரூம்லயும் ஒரு பொண்ணுங்களும் மத்த பெரிய பணக்காரன் கூட எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நான் தெரியாதமா வந்து மாட்டிக்கிட்டேன், எந்த எங்கேயாச்சும் தப்பிச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனோட வர. ஜாக் அங்கிருந்து எங்க போனாலும் இங்க வந்துதாண்டி ஆகணும், எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வந்துதான் ஆகணும், பண்ணிதான் ஆகணும்ன்ற மாதிரி மிரட்ட. அங்கிருந்து இவ தப்பிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா, அந்த ஒரு பெருசு பேசிக்கிட்டு இருந்தானே அவன் ஆக்சுவலா ஒரு மயக்க மருந்து கொடுத்து நம்ம தூங்கிட்டியா அதுக்குள்ளவா இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி அந்த பெருசு வர. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷனா, அவன் வந்து கை கேடுறா என்னடா அவளை பார்த்துட்டு இருக்கணும். அந்த பெருசு இவனை முறைச்சு பார்க்க ஆளோட அந்த கனவு முடியுது. இவனுக்கு அப்படியே தூக்கி வரி போடுது. சாண்டி நீ பாட்டுப்படி பெரிய ஆளாவன்னு நினைச்சா இன்னும் நீ பயங்கரமா வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு அது வரைக்கும் சந்தோஷமா பார்த்த கனவு இப்ப செம்ம ஷாக்கிங்கா மாறிடுச்சு. அப்போலேருந்து இவ்வளவு அந்த கனவுல இருந்து வெளியே வர முடியல. அங்க காலேஜுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ண, இந்த ட்ரெஸ் இதனால தானே அவ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக வேண்டியதா போச்சுன்னு இந்த ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட, இவங்க டீச்சரை வந்து ஏன்டி நல்லா தான் ட்ரெஸ் டிசைன் பண்ண, ஏன்டி பைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரியே அவங்களுக்கு எதுவும் புரியல. இல்ல மேடம் நான் ஏதோ டென்ஷனா இருக்கேன் ப்ளீஸ் என்ன விட்டுருங்கன்ற மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கனவுல இருந்து வெளியே வரவே முடியல. இப்ப இவளுக்கு அந்த பார்ல வேலை கொடுத்துட்டாங்கல்ல, சோ அங்க வேலை பார்த்துட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோவும் அங்க உள்ள வந்து அதான் இவ கூட சுத்துற அந்த பையனை வந்து நீ தான் வெளியே வர மாட்டான்னு சொல்றிய, அதனால நீ வேலை பார்க்குற பார்லயே அப்படியே குடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் கூட பேசிட்டு போலான்னு வந்தன்ற மாதிரியே அவ கொஞ்சம் இவளை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான் ஒன் சைடா. அவளுக்கும் கொஞ்சம் அதை புரிய வைக்க பாக்குறான். இப்போ அந்த பெருசு மறுபடியும் உன்ன உன் பேரை சொல்ல மாட்டேங்கிற, உங்க அம்மாவை பத்தி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற, நான் ஒன்றும் உன்னை உசார் பண்ணலாம் பார்க்கல, சும்மா அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கலாம், எனக்கு தெரிஞ்ச முகமா நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல. ஆஹா இவன் ஏதோ வேலை பார்க்கறவன். ஏன்னா இவனை பத்தி விசாரிக்கும் போது 1960s நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்தவன், இவன் இன்னுமே திருந்தாதவன் அப்படிங்கிற மாதிரிதான் இவளுக்கு அவனை பத்தி தெரியும். அதனாலேயே அவங்ககிட்ட தப்பிச்சு போகணும் தான் பாக்குறான். இன்னைக்கு கனவுல சாண்டிக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ, பல பிரச்சனைகள் வரப்போகுதுன்ற மாதிரியே பயந்துகிட்டே படுத்து தூங்கினா, அந்த கனவுல ஜாக் தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் சொல்றத நீ அப்படியே செய்யணும், இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் நீ பெரிய பாடகி ஆக முடியும், பாட்டு போறதான ஒரு ஆசை, அது நடக்கணும், இதெல்லாம் பண்ணி தாண்டி ஆகணுன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவளை பிரெயின் வாஷ் பண்ணி ஏகப்பட்ட பணக்காரங்க அவகிட்ட வந்து பேச. இவளும் புது புது பேர்ல ஆமாங்க இந்த பேர் தான் இந்த பேர் தான் எந்த ஒரு நாள் ஒரு பேர் சொல்ல வந்த பணக்காரங்களும் ஆஹா ஸ்வீட் நேமுங்க வாங்க நம்ம ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே பேசலான்ற மாதிரி எல்லாரும் அவங்க காரியத்தை சாதிக்க. இவளுக்கு ஒரு கடத்துல டென்ஷன் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சாண்டி என்னடி இப்படி ஆகிட்ட, நீ பாட்டு பாடுறவடி, உனக்குன்னு ஒரு திறமை இருக்குடி, நீ என்ன இப்படி ஆகிட்ட, இந்த வேலைக்கா வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சாண்டி இங்க பாருன்னு கண்ணாடியை உடைக்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அந்த கனவும் முடிஞ்சிருது. கனவுல இருந்து இவ ஏஞ்சிக்கிறான். கனவு முடிஞ்சாலும் சுத்தி எல்லாருமே சாண்டி அப்படியே அடையணும்னு நினைச்சவங்க, சாண்டி எல்லா வேலையும் செஞ்சவங்க, இப்படி எல்லாருமே கண் முன்னாடி வர இவளுக்கு அப்படியே நான் கனவுல இருக்கா நெஜத்துல இருக்கா, நெஜத்துல என்ன நோக்கி வராங்களான்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பயத்தோடவே இருக்கா. எல்லாரும் பேயா கண் முன்னாடி நிக்கிறாங்க. வேணா ப்ளீஸ் விட்டுருங்கன்ற மாதிரி இவளுமே பயப்படுறான். கட்சியில பார்த்தா
இல்ல இது கனவுதான் எனக்கு என்னமோ அந்த கனவுல இருந்து வெளியே வர முடியாம கனவையும் நிஜத்தையும் குழப்பிக்கிறன்ற மாதிரி அப்பதான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. டக்குன்னு திரும்பினா எல்லாருமே பேய்களா வைக்கிறாங்க. இல்ல இது பொம்மை ஐயோ என்னால கனவுல இருந்து வெளியே வர முடியலன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த பையனும் இவங்கிட்ட இன்னைக்கு ஹாலோவீன் அதனால பேய் வேஷம்லாம் போட்டுக்கிட்டு பாருக்கு போயிட்டு செம்ம ஜாலியா வெயிட் பண்ணலாமான்னா, ஆமாப்பா இனி நான் வீட்டுக்கு போய் தூங்குறேன்னா மறுபடியும் சாண்டி ஏதாவது பிரச்சனை வந்து நான் இன்னும் பேயை பார்த்து பயப்படுவேன். வேண்டாம் இன்னைக்கு தூங்காம ஓகே நானும் வரேன் பேய் வேஷம் தானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேய் வேஷம் போட்டு பார்ல சந்தோஷமா ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அங்கிருந்து ஜாலியா வெயிட் பண்ணலாம்னு நினைச்சா அங்க சுத்தி அந்த பாருக்குள்ளேயே அங்க சாண்டி தெரியுறா, அவளை டார்ச்சர் பண்ணவன் தெரியுறான். இப்படி எல்லாருமே சுத்தி காவல வந்த எல்லாரும் நிஜத்துல தெரிய என்ன விட்டுருங்க நான் இல்லன்ற மாதிரி அவன் அங்கே தப்பிச்சு விட பார்த்தா அப்பயுமே இவளால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்குள்ள இவன் வந்து என்னாச்சு எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத ப்ளீஸ்ரா நீ ஒரு நாள் என் கூட இருந்தானா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா, உன் கூட இருந்தா தாண்டா இதை பத்தி நான் யோசிக்காம இருக்கேன்னு சொல்ல 2 பேருக்குள்ள லவ்வும் வந்துருச்சு. ஓகே மற்ற வேலைகள் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போக சத்தம் கூடாத இங்க பாட்டி மாதிரி இது அது பார்த்துச்சா நாளைக்கே என்னை வீட்டை விட்டு தோத்துறோம். ஸோ ப்ளீஸ் அப்படியே சைலண்டா மேல வந்து பெட்ரூம்ல வேலையை பார்த்துக்கலாம்னு பெட்ரூமுக்கு வந்து அப்படியே ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணா அப்படியே மேல பார்த்தா சாண்டிக்கு நடந்த குடும்பம்லாம் கண்ணு முன்னாடி தெரியுது. இங்க ரொமான்ஸ் தான் போயிட்டு இருக்குது, அங்க மேல டார்ச்சர் நடந்துட்டு இருக்குல்ல. சாண்டி விடுங்கடா என்ன விடு என்ன கொள்ளாத என்ன விடு நான் இதுக்காக வரலன்ற மாதிரி இவ கத்த. இந்த பையனுக்கு நான் எங்கடி கூப்பிட்டேன், நீ தானே என்ன கூப்பிட்ட, உன் வீட்டுக்கு வந்து உன் கூட சந்தோஷமா இருக்க வந்தா என்னையாண்டி நான் ரேப் பண்ற வராம கத்துற இது நீ என்னடி நினைச்சிட்டு இருக்குன்ற மாதிரி அவனுக்கு எதுவும் புரியல. இந்த சவுண்ட் எல்லாம் பார்த்து பாட்டிமாவும் ஏறாத வீட்டுக்குள்ள ஏறாத அப்படிங்கிற மாதிரி கதவு உடச்சிக்கிட்டு அவங்களும் வந்தா இவளுக்கு சாண்டிய கொலை பண்றது அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. அவ சாண்டி அந்த பாருக்கு போனா அந்த இடமும் இவ கண்ணால பாத்துருக்கா. சோ நிஜத்துல சாண்டின்ற ஒருத்தி இருந்திருக்கான்ற விஷயம் அவளுக்கு தெரியும். இங்க இந்த ஜாக்குன்றவன் போட்டு அவளை கொலை பண்ணி இதுக்காக தான் நீ வந்த என்ன இஷ்டத்துக்கு ஆட போறியான்ற மாதிரி கண்ணுக்கு அப்படி கத்தியால வெட்டி சாட்சி விட்டுருக்கான். இவளுக்கு அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி மிரண்டா அந்த பாட்டி பாய் ஃப்ரெண்டு கூட வந்து பல வேலைகளை பாக்குறியா அப்படிங்கிற மாதிரியே சரி ஓகே நீ ஏதோ டென்ஷன்ல இருக்க நாளைக்கு பேசிக்கலாம் அப்படியே நீ படுத்து தூங்குன்ற மாதிரியே பாட்டிமாவும் சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நாள் இவ பாட்டிமா கிட்ட சாரி பாட்டிமா நான் வீட்டை காலி பண்ணிடுறேன், நீங்க வேலைலாம் வச்சு கூடாது நீங்க நான் காலி பண்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இரு அப்படிங்கிற மாதிரியே இந்த பாட்டிமாவும் சொல்ல. இருங்க இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும், இந்த வீட்டுல நான் இருந்த அந்த ரூம்ல வேற யாராச்சும் இருந்தாங்களா? நிறைய பேர் இருந்திருப்பாங்க, இதுல என்ன உனக்கு டவுட்? இல்ல இந்த வீட்டுல இருந்தவங்க யாராச்சும் இறந்து போனாங்களா அப்படின்னு கேட்க எல்லா தெரு யாராவது ஒருத்தன் செத்துக்கிட்டு தான் இருக்கான், என் வீட்டுல ஒருத்தர் செத்துருக்க மாட்டானா, ஏன் நான் இந்த வீடு வாங்கறதுக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து செத்துருக்க மாட்டானா, இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன், வீடை காலி பண்றேன்னா காலி பண்ண அட்வான்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி பாட்டி மத்தியமுறை பெஸ்ட் அதுவும் சாப்பிடுறாங்க. இப்ப இவ ரெடி பண்ண அந்த ட்ரெஸ்ஸை இன்னொருத்தி போட்டு பார்க்க அதை கொஞ்ச நேரம் எவ்வளவு பாத்துக்கிட்டு இருக்கா, நல்லா இருக்குடி அப்படின்ற மாதிரி பார்த்தா டக்குனு சாண்டி ரத்தத்தோட இருக்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு சாண்டி அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆவ. இவளுக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கான்ற மாதிரி எல்லாருக்குமே ஒன்றும் புரியல. இவளுக்கு அங்கிருந்து எல்லாருமே அந்த கனவுல பார்த்த எல்லாருமே நிஜத்துல இருக்கிற மாதிரி இவளே ஹாலோசினேட் பண்ணிக்கிறா. சோ அதனால என்ன விடுங்க நான் இங்கிருந்து தப்பிச்சா அவனை என்ன கொள்ளாதீங்கன்ற மாதிரி சாண்டிக்கு நடந்த விஷயம் இவளுக்கு நடக்கும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா சாண்டி அங்க கடிச்சதுமே இவளுக்கு காயம் நிஜத்துல இருக்குது இல்ல, அதே மாதிரி உண்மையாவே இவளுக்கு நிஜத்துல நடக்கும், சாண்டியை கொண்டுட்டாங்க அடுத்து நம்மளதான் கொல்ல போறாங்கன்ற மாதிரி எல்லாருமே கத்தியால இவ்வளவு கொல்ல போறாங்கன்றத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக இவ்வளவோ ட்ரை பண்றான். அந்த தாத்தா கேரக்டரையும் பார்த்து தாத்தா நீங்க இதை கொலை பண்ண பாப்பியா அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டா. இங்க பாருங்க நான் சொல்றது உங்களால நம்ப முடியாது ப்ளீஸ், ஆனா இதுதான் உண்மை நம்புங்க. கனவுல ஒரு விஷயம் நான் பாக்குறேன், சாண்டின்ற ஒருத்திக்கு நடக்கிற விஷயம் அது எல்லாம் நிஜத்துல எனக்கு நடக்குது. ஏன்னா அவ கழுத்துல கடிச்சா அவன் பாய் ஃப்ரெண்டு, அதே விஷயம் எனக்கு நிஜத்துல நடந்தது. அப்படியே அவளையும் கொலை பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். இது கனவுல நீங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமா சார் ஆமா. உங்களுக்கு சொல்றது புரியுதா? நீங்க சொல்றது ஏதாவது லாஜிக் இருக்கா? கனவுல ஒருத்தையே கொலை பண்ணாங்களா, அவளை நாங்க நிஜத்துல கண்டுபிடிக்கணுமா? ஏண்டி எங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டு இந்த கொலை கேஸ் நாங்க அதுவும் கனவுல வந்த கேஸை நாங்க கண்டுபிடிப்போமான்னு கேட்டா நான் சொல்றது உங்களால நம்ப முடியாது, ஆனா உண்மை. ஏன்னா கனவுல அவ போன இடத்துல நிஜத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். அப்ப நிஜத்துல அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. 1960s சாண்டின்ற ஒரு பொண்ணு இறந்திருக்கா, அந்த கிரைமை பத்தி நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். சாண்டியை கொலை பண்ணாலும் இன்னும் உசுரோட இருக்கான், சாண்டி செத்துட்டா ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவ்வளவு பைத்தியமே முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே மேடம் நீங்க சொன்ன கேஸை நாங்க சால்வ் பண்ணி வைக்கிறோம், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்கன்ற மாதிரியே இவளுக்கு முத்தி போச்சுன்னு தெரிஞ்சு அமுச்சு விட்டாங்க. இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த தாத்தா கேரக்டர் நம்மளையும் விசாரிச்சுட்டு இருந்தா நம்ம ஆர்ஸ்டைல பார்த்து ஓஹோ அப்ப இந்த சாண்டிய அவன் தான் இந்த வேலையை பார்த்துருக்கிறான், அவன் தான் கொலை பண்ண ஜாக்ன்றது கண்டுபிடிச்சிட்டா. இப்ப நம்ம போலீஸுக்கு உண்மையை தெரிவிக்கணும்னு அப்படியே செல்ல ரெக்கார்டிங்க போட்டு இந்த தாத்தா கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பெருச சொல்லியா எல்லாரையும் கரெக்ட் பண்ண பிளே பாயா தானே இருந்த, அப்ப சாண்டின்ற பொண்ணு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமே,
சாண்டியா அவளெல்லாம் மறக்க முடியுமா, இந்த ஏரியாவோட குயின் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே புரிஞ்சு போச்சுரா, யோ நீ தானே இந்த சாண்டியை கொலை பண்ண, நீ தானே இந்த வேலையை பார்த்த அப்படின்னு கேட்க அந்த பெருசு லைட்டா ஒரு மாதிரி ஜெர்க் ஆகி அங்கிருந்து போக பார்க்குது. இருடா நான் செல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா, உண்மையை சொல்லிட்டு போடா பெருசை அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிக்கத்த அந்த பெருசு பயந்துகிட்டே போக டக்குனு ரோட்ல வந்த ஒரு வண்டி இடிச்சு அங்கேயே ஸ்பாட்ல காலி. இப்ப இந்த பார் ஓனரம்மா வந்து அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, அவரும் போலீஸ் என்னதும். இப்ப நம்ம ஹீரோயின் ஷாப்கா திரும்பி பார்த்து இவர் போலீஸா? ஆமா போலீஸ். இவர் பேர் ஜாக் இல்லையா? ஜாக்கா? இவர் பேர் ஜாக் இல்லடி. ஏன்டி நீ ஏதோ பேர் சொல்ற, இவன் போலீஸ் ஷாக்கா வர என்னடி ஆச்சு உனக்குன்ற மாதிரியே இந்த ஓனரம்மா சொன்னதை கேட்டு அப்பதான் ஹீரோனுக்கு உண்மையே புரியுது, நாம இந்த பெருசு தான் இந்த வேலையை பார்த்திருப்பான்னா இல்ல அந்த பெருசு நல்லவன் தான், போலீஸ் தான் ஆக்சுவலா சாண்டி ஹெல்ப் பண்ண பார்த்திருக்கான்ற விஷயம் எல்லாமே அப்பதான் புரியுது. இந்த பாட்டிமாவும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு, இங்க பாருமா போலீஸ்காரங்க வந்தாங்க, அதாவது நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே கனவுல ஒருத்திய கொலை பண்ணாங்க, அதை கண்டுபிடிச்சு கொடுங்க போலீஸ்ட போனியாமே, நீ எந்த வீட்டுல தங்கி இருக்கேன்னு என்ன விசாரிக்க வந்தாங்கம்மா, நான் சொல்லி அமைச்சிட்டேன், அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஏதோ பிரச்சனை போன அந்த மாதிரி சொல்லி அமைச்சிட்டு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க அப்பதான் இவ சொல்றா, நீங்க பாருங்க பாட்டி, என் கனவுல ஒரு பொண்ணு 1960s இருந்திருக்கா, அவ கண்ணு எதிர்க்கா நான் பார்த்தேன், சாண்டின்றவ அவளை கொலை பண்ணிட்டாங்க, அவளை கொலை பண்ணவன் இன்னும் உசுரோட தான் சுத்திட்டு இருக்கான், நான் ஒருத்தனை ஜாக்குன்னு நினைச்சேன் ஆனா அவன் இல்ல அப்படிங்கிற மாதிரி குழம்பு போக சரி 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 டென்ஷன் ஆகுது, இந்த காப்பியை குடி அப்படிங்கிற மாதிரி குடிக்க வச்சு அப்பதான் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த பாட்டிமா சாண்டின்ற ஒருத்தி இருந்தா அவ செத்துட்டா, அவளை கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறியே அதுவே தப்பு, சாண்டின்ற ஒருத்தி இருந்தா அவளை எல்லாருமே அனுபவிச்சாங்க, அது வரைக்கும் உண்மை, ஆனா அவ சாவலடி, ஏன்னா நான் தாண்டி சாண்டி அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு தூக்கி வரி போடுது. ஹீரோயினுக்கு மட்டும் இல்ல இதுவரையும் பார்த்த நமக்குமே செம்ம சாக்கு, ஏய் பாட்டி நீதான் அந்த சாண்டின்ற மாதிரி. அப்பதான் விஷயத்தையே சொல்றா, ஆமா நான் பாட்டு போகணும்னு நினைச்சேன், சான்ஸ் கேட்டேன், இந்த ஜாக்குன்றவனை நம்பி அந்த இடத்துல போய் மாட்டி எல்லா பணக்காரங்களும் என்னை போட்டு அனுபவிச்சாங்க, கிட்டத்தட்ட நான் எதுக்காக வந்தேன்றதையே மறக்கிற அளவுக்கு அவ்வளவு வேலைகளை பார்த்தாங்க, அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன், அப்பதான் இந்த ஒரு பணக்காரங்களா என்னை அனுபவிக்க பார்த்தாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன அனுபவிச்சாங்க, ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் உசுரோட வீட்டுக்கு போல கொலை வீடுல ஒருத்தரையா போட்டு தள்ளண்டி, அந்த கடைசியா நீ ஜாக்க கொலை பண்ணா அப்படின்னு நினைச்சல அந்த சீனை முழுசா நீ பார்க்கல, ஆக்சுவலா ஜாக்க நான் தான் கொலை பண்ணேன், அவன் மட்டும் இல்ல இந்த மாதிரி அனுபவிக்க வந்த எல்லாரையும் கொலை பண்ண அந்த பெருசு ஒருத்தன் இருந்தானே அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவன் போலீஸ்ல இருந்தா அவன் தான் இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்து, அதாவது இதெல்லாமே நார்மலா நடந்த மாதிரி அவன் மாத்தி விட்டு எல்லாரையும் மேல நீ இருந்த ரூம் அங்கதான் புதைச்சி வச்சிருக்கேன், சோ அதனாலதான் அந்த செவுத்துல நான் புதைச்சிட்டேன், நீ மேல இருந்த ரூம் அந்த ரூம்ல தான் ஒருத்தனா வந்து அனுபவிச்சானுங்க, அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை அங்கேயே சரமாரியா வெட்டி கொன்னு அங்கேயே செவுத்துல புதைச்சிட்டேன், அவனுங்க எல்லாரையும் புதைச்ச செவுறு தான் இப்ப ரூமா இருக்கு, அந்த ரூமை தாண்டி நீ இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். உன்னதான் எல்லாரும் கொலை பண்ணாங்க நினைச்சா நீதான் ஒருத்தர் கூட கொண்டதுக்கியான்ற விஷயம் எல்லாம் புரிஞ்சு ஈடி உன்னை போலீஸ்ல சொல்றேன்னா சொல்லு, போலீஸ்ல சொல்ல போனா கனவுல ஒருத்திய பாத்தியா அவளுக்கு நேரத்துல நடந்ததான்னு சொன்னதுக்கே உன்னை பைத்தியம் முடிவு பண்ணிட்டாங்க, இப்ப இதையும் போய் சொன்னா முழு பைத்தியமே கன்ஃபார்ம் பண்ணி மென்டல் ஹாஸ்பிட்டலே உன்னை சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி போவான்னு கேட்டா அப்பதான் இவளுக்கு இவ்வளவு நேரம் காப்பி கொடுத்தாலே இவளுக்கு உண்மை தெரிஞ்சதுதான் இவ்வளவு போட்டு தான் விஷத்தை கொடுத்துருக்கா, ஆனா போலீஸ் வந்து விசாரிச்சது ஓஹோ சாண்டியை பத்தி இவன் நோன்ற அளவுக்கு வந்துட்டாளான்னு விஷத்தை கலந்து கொடுத்துருக்கா, அந்த விஷத்துல இவ லைட்டா மயக்கம் போட்டு விழ, கொஞ்சமா குடிச்சதுக்கே இவ மயக்கம் போட்டு விழ, அதுக்குள்ள இவளோட அந்த பாய் ஃப்ரெண்டும் வெளியே வந்து நிக்கிறான், இந்த பாட்டிமா வெளியே வந்து என்னப்பா அந்த பொண்ணை தேடி வந்தியா, அவன் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இங்கிருந்து அந்த டேபிள தட்டி விட்டு போனா, அந்த டேபிள்ல ஆக்சுவலா சிகரெட் இருந்துச்சு, அது வந்து இந்த புக்லாம் பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு, இவ தட்டி விட்டுதான் இந்த சிகரெட் புக்கு மேல விழுந்துருச்சு, சோ இவளும் அங்கிருந்து நான் இங்க இருக்கேன் என்ன காப்பாத்துன்ற மாதிரியே கத்த, ஏய் இரு இது வரைக்கும் குடும்பக்காரங்கள நான் கொண்டு இருக்கேன், ஒரு வாட்டி என் உண்மையை தெரிஞ்ச உன்னை மட்டும் இப்ப கொல்ல போறேன், பிளீஸ் நீயும் செத்துரு, இந்த உண்மை யாருக்குமே தெரியாம போவோம் அப்படிங்கிற மாதிரி கத்தி எடுத்துட்டு வர, இவளுக்கு இந்த பாட்டிமாவும் கண்ணுக்கு தெரியுறா, அப்ப இருந்து அந்த சாண்டியை கண்ணுக்கு தெரியுறா, சாண்டி அதை விட்டுரு ப்ளீஸ் என்ன விட்டுருன்ற மாதிரியே அவ பதறி போக இவ தூக்கிப்பட்ட அந்த சிகரெட் பட்டு அந்த இடமே போய் எரிய ஆரம்பிக்குது, இவன் பாய் ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டான், பாட்டிமா விட்டு பாட்டிமான்ற மாதிரியே இவன் அந்த ரூமுக்கு வந்ததும் அந்த ரூமை தான் எல்லாரையுமே கொலை பண்ணி புதைச்சது, சோ அதனால இவளுக்கு அப்படியே அங்க இருக்கிற அந்த பேய்கள்லாம் இவ கண்ணுக்கும் தெரியுது, கண்ணாடியில இவளோட அந்த பழைய சாண்டி உருவத்தை பார்த்து நான் இதெல்லாம் வேணுட்டே செய்யலன்ற மாதிரியே அவ ஷாக் ஆக, நம்ம ஹீரோயினுக்கும் புரிஞ்சு போச்சு இந்த ரூமுக்கு வந்தாலே அந்த ஞாபகம் எல்லாம் வருது, நீங்க அந்த வேலையை செய்யல, நான் உங்களுக்கு போலீஸ்ல மாட்டி விடணும்னு நினைக்கல, ப்ளீஸ் நீங்க அனுபவிச்ச கஷ்டம் எனக்கு தெரியுன்ற மாதிரியே நம்ம ஹீரோயின் நினைக்க, ப்ளீஸ் இந்த இடமே எரிஞ்சு இந்த இடமே அழிய போகுது, நீங்க எதுவும் தப்பிச்சிரு போ உங்க பாய் ஃப்ரெண்டை காப்பாத்தி நீங்க தப்பிச்சு போ, இந்த கதைக்கு இப்படிதான் முடியணும், நான் சாகுறேன் இதோட என் கதை முடிஞ்சிடும், என் கனவு முடிஞ்சிடும், உனக்கு தொந்தரவே இருக்காது, நீ ப்ளீஸ் போ அப்படிங்கிற மாதிரியே இந்த கதைக்கு நான் செத்தா மட்டும்தான் நீ எதுவும் தப்பிக்க முடியும்னு
ஹீரோயினையும் பாய் ஃப்ரெண்டையும் அங்கேயும் தப்பிக்க சொல்றான். அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஒரு வழியா வெளியே வந்துடுறாங்க. நம்ம சாண்டி அந்த பாட்டிமா தான் அங்கேயே அந்த நெருப்போட சேர்ந்து அழிஞ்சிடறாங்க. இப்போ இவர் ரெடி பண்ண அந்த ட்ரெஸ் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணுது. இவங்க பாட்டிமாவும் வந்து சூப்பர்மா, வேற லெவல்ல ஃபேஷன் டிசைனிங்ல பெரிய ஆள் அவர்ன்ற மாதிரியே பாராட்டுறாங்க. அப்புறம் இவ கண்ணாடியை லுக்கு விட்டா சாண்டியோட உருவம் தெரியுது. ஓ சாண்டி நின்னு என்னை விட்டு போலியான்ற மாதிரியே அப்படியே கிட்ட வந்து ஹீரோயின் லுக்கு விட அதோட படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? வித்தியாசமா இருந்துச்சு. அதை விட வேற லெவல் ட்விஸ்ட் இருந்துச்சா? ஸோ இந்த மாதிரி வேற படங்களை அடுத்தடுத்து நான் எடுத்துட்டு வரேன். அப்புறம் மறக்காம மூவிஸ் வித் மனிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வரேன். பை.